நம்ம இப்போ x is 4.5ல தேர்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணுறேன். சைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைனஸ் √3/2. நமக்கு சைனஸ் ஆஃப் √3/2 நமக்கு வேல்யூ நல்லாவே தெரியும். நமக்கு வந்து sin 6 நமக்கு என்ன வரும்? √3/2 வருமா? அப்போ π/3 டேரக்டாக நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் போடலாம், π/3 போடலாம். நெக்ஸ்ட் காஸ் π/3 வேல்யூ நமக்கு தெரியும், 1/2 தானே. சைனஸ் ஆஃப் 1/2 போகிற மட்டும் வந்து π/6 which belongs to minus π/2 வந்து plus π/2. அவ்வளோதான், சிம்பிளா. இல்லை சப்போஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸோ 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சான்ஸ் கிடையாது உங்களுக்கு. இப்படியே நீங்கள் முடிச்சிடலாம் சிம்பிள். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு 3 மார்க்ஸ் லென்த்தியாக போனால் என்ன பண்ணலாம், லெஃப்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த லெட் ஒய் கூட பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் சைனஸ் என்ன பண்ணலாம், இந்த √3/2 நம்ம எடுத்துலாம். நெக்ஸ்ட் நம்ம சைனஸ் இந்த பக்கம் வந்தால் சைன் ஆகுமா? அப்போ √3/2 வரும். √3/2 இப்போ நம்மளுக்கு sin 6 டிகிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நமக்கு இந்த y π/3 இப்படி எடுத்து போடலாம். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக போனால் அப்படி போடலாம். நீங்கள் ஷார்ட்டாகவே முடிச்சிடும் இந்த சம் பொறுத்த வரைக்கும். செகண்ட் சம் போகலாம். cot sinus of 3/5 plus sinus of 4/5. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மக்கப்பா நல்லாவே உங்களுக்கு தெரியணும். இந்த சம் பார்த்தா நம்ம இப்படி தான் போடணும்னு தெரியணும் உங்களுக்கு. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க, இந்த cos 3/5 4/5 இப்போ பார்த்தா நமக்கு வந்து என் வேல்யூ நமக்கு தெரியாது. சைனஸ் ஆஃப் √3/2 பார்த்தா நம்ம வேல்யூ சொன்னோம் இப்போ 60 டிகிரின்னு. ஆனால் இப்போ 3/5க்கும் 4/5க்கும் வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணும் போது ட்ரையாங்கிள் மெத்தடில் போயிடுங்க. இது என்ன பண்ண நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து பண்ணுங்க, இது காசினஸாக மாற்றுங்க. ஏன்னா நம்ம சைனஸ் ப்ளஸ் காசினஸ் எக்ஸ் வந்து π/2 ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண போகிறீங்க. லெட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு நான் ஒய்னு தரேன் சைனஸ் ஆஃப் 4/5. சரிங்களா? அதாவது இது காசினஸ் நான் மாற்ற போகிறேன். இப்போ சைன் ஒய், சைனஸ் இந்த பக்கம் தானே ஆகும். சைன் ஒய் ஈக்குவல் டு 4/5 ஆகுமா? எப்போ இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா எப்போ நமக்கு வேல்யூ தெரியாமல் இருக்கோ அப்போ யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் போயிடுங்க. இது ஒய், அது நமக்கு இப்போ சைன் தெரியும் உனக்கு, ஆப்போசிட் பை ஹைபோடன்ஸ், அப்போ ஆப்போசிட் 4 பை ஹைபோடன்ஸ் என்பது 5. இப்போ எதுவும் தெரியாது, அட்ஜசன் தெரியாது. அட்ஜசன் சைடு எப்படி சொல்லுவோம், நமக்கு ஹைபோடனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். 25 minus 16 வருமா? சாரி 16. அப்போ 9 வருமா? 9 நமக்கு ஆன்சர் 3. அப்புறம் நமக்கு காஸ், நான் காஸ் என்ன தான் கண்டுபிடிக்கும் இல்லையா, நான் காசை போகிறேன் அட்ஜசன் பை ஹைபோடனஸ். அப்போ y ஈக்குவல் டு காசினஸ் ஆஃப் 3/5. சம் என்ன பண்ணுங்க, காட் சைனஸ் ஆஃப் 3/5 பிளஸ் சைனஸ் ஆஃப் 4/5. இது என்ன நமக்கு காட் ஆஃப் சைனஸ் ஆஃப் 3/5 பிளஸ் இது நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 யூஸ் பண்ணுவோமா? நமக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது சைனஸ் எக்ஸ் பிளஸ் காசினஸ் ஈக்குவல் இந்த 5/2. அப்போ இதுனா ஆகும் 5/2. ஏன்னா ரெண்டு வேல்யூ சேவ் ஆகும் இல்லையா. என்ன ரீசன் போடலாம், சைனஸ் எக்ஸ் பிளஸ் காசினஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. கண்டிஷன் தான் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 +1. இங்கே 3/5 சொல்றது நமக்கு இது இருக்கும், கண்டிப்பா -1 +1 தான் இருக்கும் இல்லையா அது. இப்போ காட் π/2 வேல்யூ நமக்கு தெரியும் 0. ஏன்னா tan 90 இன்ஃபினிட்டினா 1/0 ஆகும். அப்போ ரெஸ்ட்டுக்கு ஒரு நமக்கு 0 வந்துடும். காட் π/2 நமக்கு 0. அது சரிங்களா? இப்போ என்ன ஞாபகம் சம் வந்து ஏதாவது ஒரு சைனஸ் நம்ம நமக்கு காசினஸ் மாற்றணும். அப்போ காஸ் சைனஸ் எக்ஸ் பிளஸ் காசினஸ் ஒய் ஈக்குவல் டு சைனஸ் எக்ஸ் பிளஸ் காசினஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சம் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம தேர்ட் சம் போகலாம். tan ஆஃப் சைனஸ் ஆஃப் 3/5 காட்டினஸ் ஆஃப் 3/2 இருக்கா. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நான் வச்சு இந்த சம் எப்படி பண்ண போகிறோம்னு நீங்கள் முன்னாடியே நமக்கு அந்த ஐடியா தான் பண்ண முடியும். இப்போ tan சைனஸ்
3/5 காட்டினஸ் இருக்கா. இப்போ என்ன நம்ம ரெண்டுத்தையும் நமக்கு tan inverse மாற்ற போகிறோம். அப்போ tan inverse x plus tan inverse y யூஸ் பண்ணும்போது ஒன்று ஆகும். tan inverse x plus y by 1 minus xy வந்துருமா. அப்போ இந்த tan inverse நமக்கு கேன்சல் ஆகும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஏன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே 3/5 sin inverse of 3/5 வேல்யூ வந்து தெரியாது, cot inverse of 3/2 வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து தான் போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டு எக்ஸ் கூட என்ன பண்ணுறேன், இந்த sin inverse of 3/5 நான் எடுத்துறேன். இந்த sin inverse அங்கே போகும்போது சைன் ஆகுமா. இப்போ sin x கூட 3/5 வந்துடும். ட்ரையாங்கிள் கொடுங்க. இது எக்ஸ் எடுத்துங்க. சைன் நம்ம வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸா. அப்போ அட்ஜஸ்ட் நமக்கு ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் சொல்லும்போது 25 மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் 9 நமக்கு 16/4. எனக்கு என்ன தேவை, நமக்கு tan inverse தேவையில்லை. அப்போ tan x கண்டிங்க. tan அது ஆப்போசிட் பை அட்ஜஸ்டா, அப்போ 3/4. அப்போ x கிட்ட வந்துடும் tan inverse of 3/4. இதே போல பண்ணுங்க. லெட்டு y ஈக்குவல் டு cot inverse வீடு. இது வந்து நீங்கள் டேரெக்டாக கண்டு சொல்லலாம். ஏன்னா cot inverse கொஞ்சம் டேரெக்டாக பண்ணுவாங்க. tan inverse போயிடலாம். இப்போ cot y ஈக்குவல் டு 3/2வா. tan y என்ன வரும், அப்படியே ரெசிபிள் தான் வரும். இப்போ 2/3. அப்போ y விட என்ன வரும், tan inverse of 2/3. ஓகேங்களா. ஏன்னா 1/10 தான் காட் இல்லையா. இப்போ நம்ம சம் போயிடலாமா. tan of sin inverse x 3/5 plus cot inverse வரும் 3/2. இப்போ tan sin inverse வந்து tan inverse of 3/4 plus tan inverse of 2/3. இப்போ என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. ஓகேங்களா. இப்போ tan inverse of x plus y வந்து 3/4 plus 2/3 divided by 1 minus 3/4 into 2/3. tan inverse of எல்ஸ் வந்து நமக்கு 12 வருமா. 12 4 அடி பண்ணால் 3 3 is 9 plus 12 3 அடி பண்ணால் 4 4 2 சாரி 8. இதுவும் நம்ம அப்படி எல்ஸ் வந்து போடுங்க. 3லாம் கேன்சல் பண்ணாதீங்க. 12 ஈஸியாக அடிச்சிடலாம். 12 எல்ஸ் வந்து 12மா, 12 1 சார் 12 மைனஸ் 6 வருமா. இந்த 12 நீங்கள் அடிச்சிடலாம் இல்லையா ரெஸ்கியூ பண்ணும்போது. இப்போ tan inverse of 17 நமக்கு 6 வருமா. இப்போ tan inverse கேன்சல் ஆச்சுன்னா 17/6 அவ்வளோ. tan inverse வேல்யூ தெரியும். அது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் தான். ஃபைனல் சம் நான் வச்சுங்க. sin inverse-யும் cot inverse ரெண்டு tan inverse கொண்டு வரும். tan inverse x plus tan inverse y ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடுவோம்.